ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பூனை ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் த்ரோட் ப்ராப்ளம், சளி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நண்டு வாங்கி இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேருக்கு தெரியும் நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, சரிங்களா? மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. அதனால் அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம், 2 கிலோ வாங்கிட்டோம் நண்டு. அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுல இந்த கவலையை போட்டுக்கலாம். நல்லா இங்கே எடுத்து போயிருக்கேன். நண்டு வாங்குறதுக்கு முக்கியமாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு முன்னாடியே வாங்கிக்கணும். அமாவாசைக்கு அப்புறம் வாங்கினா அது வந்து அவ்வளோவா சதை இருக்காது, ஒரு இருக்காது. அதனால் அது முன்னாடியே வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம வந்து கடையிலே க்ளீன் பண்ணிடக்கூடாது. கடையிலே க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த சதை பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்காது, ஜாஸ்தி எதுவும் கிடைக்காது. அதனால் வந்து வீட்டில் வந்து தான் பண்ணணும். நம்ம கையெல்லாம் வீட்டில் வந்து ஒரு பக்கம் கிரேவி பண்ணிக்கிட்டு குழம்புக்கு தாளிச்சு விட்டுட்டு அந்த டைமில் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே உடனே கழுவிட்டு குழம்பு போட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சதப்பதம் நிறைய கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, சரிங்களா? இப்போ நண்டு எடுத்துட்டிங்களா? மேலும் இருந்த ஓடை எடுத்துட்டு ஓடு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த சைடில் உள்ளெல்லாம் எடுத்துருங்க. 2 சைடு இருக்கு பாருங்க. ரெண்டு சைடில் உள்ளதையும் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு இந்த அடியில் உள்ளதை பாருங்க. இந்த அடியில் உள்ள கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்துடணும். நண்டு சாப்பிட்டது அவ்வளோ நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், ஜாஸ்தி யூஸ் பண்ணணும் நீங்கள் வீட்டில் அடிக்கடி இதை. அப்புறம் இந்த காலெலாம் பிச்சுக்கோங்க. இது இந்த செய்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேஸ்டேஜ், நம்மளுக்கு தேவையில்லாது. இதெல்லாம் பிச்சு குப்பையை போட்டுற வேண்டியதுதான். பண்ணிட்டீங்களா? அப்புறமா இந்த கால் பெருசாக இருக்கா, இந்த காலை உடச்சிருக்கேன். அப்படி எடுத்துகிறேன் பார்த்தீங்களா? ஈஸியாக வேலை தான். முழுசாக சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரெண்டா இந்த பார்த்தீங்களா, 2 ஆயிடுச்சு. 2 பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உள்ளெல்லாம் சாந்து இதெல்லாம் போய் மசாலாலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சின்னது பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பெருசாக பண்ணுறத சின்னது 2 பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது, சரிங்களா? ரொம்ப ஈஸியான வேலை, கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்காங்க, நடுவில் ஒரு ரைட் பகுதியில் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணால் டாப்பாக வந்துடும். அவ்வளோதான். 2 சைடில் உள்ளதையும் அழகாக எடுத்துகிட்டு மறுபடியும் வலது பகுதியில் இருக்குங்களா, வயிற்று பகுதியில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே தான் அதே மெத்தடில் ஃபுல்லாக எடுத்துடணும், க்ளீன் பண்ணிக்கணும். நீங்கள் ஈஸியான வேலை தான். நல்லா வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. அதே மாதிரி காலையும் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சமைக்கிறதுலையும் சூப்பராக சமைப்பாங்க. நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. வாடகை எதுவுமே இருக்காது. அதனால் எங்கள் அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டது எல்லாமே. இந்தா முடிஞ்சிருச்சு. உடச்சுன்னு 2 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, போட்டுட்டோம்னா அதே மாதிரி ஃபுல்லாக 2 கிலோ வாங்கியிருக்கிறோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக இப்போ அப்படி அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான், முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதே மாதிரி அமாவாசைக்கு முன்னாடியே வாங்கிடணும், அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது. நீங்கள் நண்டு வாங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சதை இருக்குது. இதுக்கு சதை இருக்குது பார்த்தீங்களா? அமாவாசை இன்னும் 4 நாள் இருக்குது அமாவாசை வரதுக்கு. அதனால் முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம், சரிங்களா? அது மாதிரி வாங்கி நீங்கள் சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். கிரேவி பண்ணுறதோட நீங்கள் வந்து குழம்பு வச்சிங்கன்னா தான் அந்த சாரெலாம் உள்ளே இறங்கி ஃபுல்லாக இதாக இருக்கும். உங்களுக்கு சளிகளி எதாவது அறுத்துட்டு வந்துடும், நல்லாயிருக்கும், சரிங்களா? பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
அப்புறம் அடுத்தபடியாக கழுவணும். கழுவுறது தான் பிரியாணாக போயிடுறது. இது நல்லா வாட போகிற அளவுக்கு 4 தடவை 5 தடவை கழுவுங்க நீங்கள். நல்லா க்ளீனாக பண்ணுங்க. ஏன்னா நண்டு கொஞ்சம் வாடை இருக்கும், அதனால் 4 தடவை நல்லா கழுவிக்கணும். பார்த்தீங்களா, 4 தடவை கழிச்சு இது 5ஆவது தடவை கழுவுறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, காட்டுறேன், கழுவிட்டு காட்டுற மாதிரி க்ளீன் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா வாடை இல்லாமல் இருந்தால் நல்லா குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நல்ல தண்ணியில் 4 தடவை 5 தடவை நல்லா கழுவுங்க. எந்த அளவுக்கு கழுவுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நண்டு. நல்லா க்ளீனாக சுத்தமாக. இங்கே பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக. இது தெரியுதா உங்களுக்கு, நல்லா தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து குழம்புல போட்டோம்னா ரெடி ஆயிரும். சூப்பரான நண்டு குழம்பு. குழம்பு வச்சாலும் பரவாயில்ல, கிரேவி பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம வீடியோ உடனுக்குடன். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.